கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலத்துல நிறைய பேர் பல்வேறு விதமான வியாதிகளினால் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்துல வியாதி வந்துட்டா அந்த நபர் சரீர பிரகாரமாய் வேதனை அனுபவிப்பார். ஆனால் அவரை சார்ந்திருக்கிறவர்கள் குடும்பம் முழுவதும் பல்வேறு சூழ்நிலைகளிலே வேதனை அனுபவிக்கிறார்கள். சமீபத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, என் கணவர் 4 ஆண்டுகள் படுத்த படுக்கையா இருக்கிறார், எழுந்து நடக்க முடியவில்லை. அவர் நிமித்தம் நாங்கள் படுகிற துன்பங்கள் அதிகம் பிரதர். எங்களால் தூங்க முடியவில்லை, சரியாய் உணவு அருந்த முடியவில்லை, எங்கள் பணமெல்லாம் வீணாய் போகிறது. இப்படி என் கணவர் சுகமாகிவிட்டால் எவ்வளோ பெரிய அற்புதம் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அவருக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். அந்த சகோதரி முகத்தில் எல்லாம் கண்ணீர். பாருங்கள், ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்துட்டா அந்த குடும்பம், அவரை சார்ந்தவர்கள் மிகுந்த பாதிக்கப்படுகிறார்கள். இதை பார்க்கிற சகோதரா சகோதரி, நீங்களும் அப்படிப்பட்ட பாதைகளை கடந்து போகிறீர்களா? இன்றைக்கு விசுவாசமுள்ள ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை உங்கள் மீது, உங்கள் குடும்பத்தார் மீது இந்த காலை நேரத்திலே இறங்குவதாக. எந்தெந்த பகுதிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே செயலிழந்து போயிருக்கிறதோ அந்த பகுதிகளின் மேலே தேவனுடைய வல்லமை இறங்கி சுகமாக்க தேவன் உதவி செய்வாராக. இதை யோசிக்கும் போது, நம்ம பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி துன்பத்தை அனுபவித்த போது அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்ட பிற்பாடு அவரை சந்திக்க போகிறார்கள், சொல்ல முடியவில்லை, திரளான கூட்டம் நெருக்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்குள் ஒரு விசுவாசம் எழும்புகிறது, அவரை நான் தொட்டால் நான் சுகமாகி விடுவேன். தொட்டார்கள், ஆண்டவருடைய வல்லமை இறங்கிற்று, சுகமாக்கப்பட்டார்கள். இந்த காலை நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளே எழும்ப பண்ணலாம். நிச்சயமாய் ஆண்டவர் சுகமாக்கி சாட்சியாய் நிறுத்துவார். அவருடைய வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அவருடைய வல்லமை நம்மை சந்திக்கும். ஆண்டவருடைய வல்லமை நம் மீது இறங்குகிற போது நம்முடைய வியாதி முழுவதும் சுகமாக்கப்படும். இந்த காலை நேரத்தில் எத்தனையோ பேர் வியாதியினாலே மருத்துவமனைகளில் காத்து கிடக்கிறார்கள். மருந்து கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் இயேசு இலவசமாய் தம்முடைய பிள்ளைகளை சுகமாக்குகிறார். ஒரே ஒரு எதிர்பார்ப்பு, விசுவாசித்தால் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசியுங்கள். நிச்சயமாய் அவருடைய வல்லமை இறங்கி அற்புதமாய் ஆண்டவர் சுகமாக்குவார். ஒரு முறை நடு இரவு 2 மணி ஒரு மருத்துவமனையிலிருந்து எனக்கு போன் வருகிறது. அந்த ஒரு சகோதரன் ஹார்ட் ப்ராப்ளத்துல கடைசி நேரத்துல மரிக்க போகிறார், இனி நம்பிக்கை இல்லை என்கிற சூழ்நிலையில எனக்கு போன் பண்றாங்க. நான் எடுத்த போது அந்த சகோதரியுடைய மனைவி அழுகிறார்கள். அழுது கொண்டு சொல்கிறார்கள், என் கணவன் கடைசி நேரத்தில் வந்து விட்டார், என்ன செய்வதென்று தெரியவில்லை, நாங்கள் இனி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை, ஒரே கண்ணீர். நான் விசுவாசத்தோடு சொன்னேன், கர்த்தர் உங்கள் கணவனை சுகமாக்குவார், நிச்சயம் சுகமாக்கி அற்புதம் செய்வார். அந்த சகோதரி சொன்னாங்க, டாக்டர்ஸ் இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க பாஸ்டர், நிறைய மருத்துவமனைக்கு போனோம், நம்பிக்கை இழந்து விட்டோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு நிமிடம் சகோதரி, நீங்கள் விசுவாசியுங்கள். பெரும்பாடுள்ள சகோதரி தொட்ட வல்லமை உங்கள் கணவனையும் தொடும், நிச்சயமாய் சுகமாக்கப்படுவார்கள். ஜெபித்த போது தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. அடுத்த நிமிஷத்திலே கர்த்தர் அற்புதம் செய்தார், சுகமாக்கப்பட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளாக அந்த விசுவாசத்தை எழும்ப பண்ணுவோமானால் நிச்சயம் இந்த காலை நேரத்திலே என்னை இயேசு தொடுவார், என்னை சுகமாக்குவார், என் பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகும். விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம், நிச்சயம் அற்புதம் நடக்கும். கண்களை மூடுவோமா? உங்கள் பலவீனமான இடத்திலே உங்கள் கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னை உம்முடைய வல்லமை தொடட்டும் என்று சொல்லுவீர்களா? நிச்சயம் ஆண்டவர் தொடுவார். நாம் ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள பிதாவே,
இயேசுவின் நாமத்தினாலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை இறங்குவதாக. செயல் இழந்த உறுப்புகள் செயல்படுவதாக. சுகர் ப்ராப்ளங்கள் மறைந்து போவதாக. கிட்னி ப்ராப்ளங்கள் மறைந்து போவதாக. ஹார்ட் ப்ராப்ளங்கள் மறைந்து போவதாக. ஒவ்வொரு நரம்பு மண்டலத்தையும் எலும்பு மண்டலத்தையும் நீ தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்கின்னை தொடும்படி ஜெபிக்கிறோம். கண்ணை தொடும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காதுகளை தொடும்படி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த பகுதிகளில் பலவீனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அந்த இடத்திலே லூக்கா 5:17, 6:19 என்கிற வேத வசனங்களின்படியாய் உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கி பரிபூர்ண சுகம் தந்து உதவி செய்வீராக. தேவரீர் உம்முடைய வல்லமை அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய அக்கினி ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. சுகமாக்கப்படுவார்களாக. நீர் அற்புதம் செய்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. நிச்சயம் ஆண்டவர் உங்களை சுகமாக்கி இருப்பார். விசுவாசத்தோடு எழுந்து பாருங்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.